சக்கரவள்ளி கிழங்கும் காணும் வச்சு ஒரு அருமையான சாலட் பண்ணலாம். சக்கரவள்ளி கிழங்கு அரை பீஸ் எடுத்திருக்கேன். 10 மணி நேரம் ஊற வச்ச ஒரு கை பச்சை பட்டாணி குக்கரில் போட்டுக்கிறோம். இந்த ஸ்வீட் கார்னை ஒரு பாதியாக எடுத்து அதையும் குக்கரில் வச்சு இந்த மூணையுமா கொஞ்சமாக உப்பும் பட்டாணி முழுகிறதுக்கு மட்டும் தண்ணி போட்டு நல்லா 40% அனலில் ஒரே விசில் விட்டு எடுத்துருவோம். இதுக்கு பச்சை மிளகாய் சேர்க்கும்போது நீல பச்சை மிளகாய் சேர்க்கும்போது காரம் இருக்காது. இப்போ ஒரு விசில் விட்டு வந்துருச்சு. அதை குத்தி பார்க்குறோம், நல்லா சாஃப்டாக இறங்குது. கானை எடுத்துடுறோம். இந்த பச்சை பட்டாணி இப்படி மசிஞ்சு இருக்கணும். இது கான் வந்து ஹீரோ. நிறைய இது கான் சாலடுங்கிறதுனால கான் நிறையா தக்காளி, பெரிய வெங்காயம், கேரட்டு, வேக வச்ச பச்சை பட்டாணி, சக்கரவள்ளி கிழங்கு, வெள்ளரிக்காய், கானை வேக வச்ச ஸ்வீட் கார்ன் கலந்துக்கிறோம். வெங்காயம், வெள்ளரிக்காய் எல்லாமே கொஞ்சம் முன்ன பின்ன போட்டுக்கலாம். கேரட் துருவல், பச்சை பட்டாணி, தக்காளி ஒரு சிறு புளிப்பு இருக்கிறது போல் ஒரு தக்காளி. இந்த சக்கரவள்ளி கிழங்கு கடைசியாக கலந்துக்குவோம். இதை பீஸ் போட்டு மட்டும் வச்சுக்கலாம். பச்சை மிளகாய் அந்த விதைகள் எடுத்த அந்த நீல வாக்கில் காமிச்ச இல்லையா, அந்த மிளகாய் 2. இது வாசத்துக்காக மட்டும். சத்து, உடல் எடையை குறைக்கிறதுக்கான மருத்துவமும் அதில் இருக்குது. மல்லி இலை, உப்பு, நைஸ் உப்பு, இந்த ஃப்ளாக்ஸு மிளகாயை 1-2 அரைச்சது மிக்சியில் நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ கொஞ்சம் உப்பு காரம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. ஜென்டிலாக அப்படி கலந்து விட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் இப்போ காரம் பத்தலை. இந்த லெமன் ஜூஸு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 20 சொட்டு நான் போட்டிருக்கேன். ரொம்ப சரியாக இருக்கும். இப்போ நம்ம சக்கரவள்ளி கிழங்க சேர்த்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு சீசனில் எடுத்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைகளுக்கு இதில் மேலே காரா பூந்தியோ இல்லை வறுத்த வேர்க்கடலையோ இல்லை தட்டு வடையோ வச்சு கொடுங்க. உடல் எடையை குறைக்கணுங்கிறவங்க அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஒன்றும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒன்றும் ஒபிசிட்டி இல்லை, பிரச்சனைகள் இல்லைன்னா வயதானவங்களும் ஒரு தட்டு வடையோ கொஞ்சம் காரா பூந்தியோ இல்லை வறுத்த வேர்க்கடலையோ போட்டு சாப்பிட்லாம். குறைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான சாலடுன்னு சொல்லுவேன். வாரம் ஒரு 3 முறை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 மாதத்தில் 1.5 கிலோ குறையும். உடம்பு போடாதுங்கிறதே நம்ம இதிலருந்து தெரிஞ்சுக்கலாம். அதே ஒரு பெரிய பாக்கியம் தானே. உடம்பு இன்னும் வெயிட் ஏறாது, ஆனால் கண்டிப்பாக உடல் எடை 1.5 கிலோ குறையும் 3 மாதத்தில். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.